نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله يحب التوابين ويحب المتطهرين صدق الله العظيم وقال رسولنا صلى الله عليه وسلم الطهور شطر الإيمان وقال صلى الله عليه وسلم مفتاح الجنة الصلاة ومفتاح الصلاة الطهور أو كما قال صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கிருபை. அல்லாஹு தாலா அவனுடைய சட்டத்தின்படி கேட்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுத்துருக்கு. இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்று பார்த்தோம்னா, அல்லாஹு தாலா அவன் கூறிய சட்டத்திட்டங்களை அதை கற்றுக்கொண்டு அதன்படி அமல் செய்வது என்பது அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் விருப்பமான செயல்களில் பிரதானமான ஒன்றாக இருக்குது. அதன் அடிப்படையில் எல்லா இபாதத்துக்களும் அடிப்படையாக இருக்கக்கூடிய சுத்தமின்றி எந்த உடலால் செய்யக்கூடிய அமல்களாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துஹூரு ஷத்ருல் ஈமான். ஈமானில் ஒரு அங்கம். எல்லா விதமான அமல்களுக்கும் ஈமான் என்பது ஷர்த்து. ஆனால் இந்த ஈமான்லே ஒரு ஷர்த்தாக அந்த துஹூர், அந்த சுத்தம் என்பது ஒரு ஷர்த்தாக இருக்குது. ஒருத்தர் புதிதாக இஸ்லாத்துக்குள்ளே வராரு அப்படின்னா முதல் விஷயமாக அவர் செய்யக்கூடிய கடமை என்ன? அவர் குளிக்கணும். களிமா சொல்லி கொடுத்துட்டு அவர்கிட்ட ஈமான் வந்துடும். ஈமான் இருக்கக்கூடிய நிலையில் முதல் அமலாக அவர் குளிப்பதை தான் அவர் பார்ப்பார். அதன் பிறகு தான் அவர் தொழுகையை கற்றுக் கொடுப்பாங்க, உது செய்ய கற்றுக் கொடுப்பாங்க, இதர அமல்கள்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த முதலாவதாக இருக்கக்கூடிய சுத்தத்தில் பார்த்தோம்னா 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பெருந்தொடக்கு, இன்னொன்று சிறுந்தொடக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒன்று என்ன, அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 2 விதமான விஷயத்துக்கும் ஒரு விஷயம் பிரதானமானதாக இருக்கும். 2க்குமே ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அதுதான் தண்ணீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீரை கொண்டு அனைத்து விஷயத்தையும் சுத்தம் செய்வதற்கு கற்றுக் கொடுத்தாங்க. அது எவ்வாறு, அந்த நீர் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்க வேண்டும், நீர் இல்லை என்றால் அப்பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும், இன்னும் நீர் இல்லாமல் வேறு எந்தெந்த பொருட்களை கொண்டு நம் சுத்தத்தை எடுத்துக்கொள்ள முடியும் என்பதாக ஒரு விரிவாக அதனுடைய சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக அத்தஹாரத்து மினல் ஹதஸ், அதாவது அசுத்தத்திலிருந்து சுத்தத்தை பெறக்கூடிய வழிமுறைகள். அந்த வழிமுறைகள் எப்படி எந்தெந்த காரணத்தின் அடிப்படையில், எந்தெந்த விஷயத்தின் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். உது குளிப்பின் மூலமாக, இன்னும் தயமத்தின் மூலமாக. அதாவது நம்ம சிறுந்தொடக்காக ஏற்பட்டுருச்சு அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், உது செஞ்சு கொள்வோம். இல்லை பெருந்தொடக்காக ஆயிடுச்சு அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், குசுல் என்று சொல்லக்கூடிய குளிப்பை நம்ம மேற்கொள்வோம். இது தண்ணி பயன்படுத்த முடியாத ஒரு நிலை, இல்லை தண்ணி கிடைக்காத ஒரு நிலை, இந்த மாதிரி நிலைகளில் நம்ம என்ன பண்ணுவோம், மண்ணை கொண்டு தயமம் செஞ்சு அந்த சுத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். இது ஷரியத் வழிகாட்டின முறைப்படி நம்ம அமைத்துக்கொள்வோம். இது என்னது, அதனுடைய வழிமுறை. அப்போ இதுக்கு தேவையான பொருட்கள், அதுக்கு தேவையான கருவிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் என்னது, தண்ணீர். அது குறிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், குறிப்பிட்ட ஒரு தண்ணீரை நம்ம பயன்படுத்துவோம். எல்லா விதமான தண்ணீர்களும் பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா விதமான தண்ணீர்களையும் பயன்படுத்த முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறைப்படி குறிப்பிட்ட சில தண்ணி, அதான் சொல்லுவாங்க மாவுல் ஹாலிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் பிரதானமாக இருக்கக்கூடிய சில தண்ணிகள். அது இல்லாத பட்சத்தில் துராப என்று சொல்லப்படக்கூடிய மண்ணை கொண்டும் பெறப்படுவோம். அதுவும் இல்லாத சமயத்தில் கல்லை கொண்டு சில சுத்தங்கள் நம்ம பெற முடியும். அதுவும் சில சமயத்தில் பதனிடப்பட்ட தோலின் மூலமாக சில சுத்தத்தை பெற முடியும். தண்ணீர் இது முழுமையாக உது செய்வதற்கும் குளிப்பிற்கும் நம்ம பயன்படுத்தக்கூடியது. துராப் என்று சொல்லக்கூடிய மண் நம்ம தண்ணீர் கிடைக்காத நேரத்தில் தயமத்துக்கும் பயன்படுத்துவோம். இந்த கல் நம்ம பெரும்பாலும் அந்த காலத்தில் பல பள்ளிவாசல்களில் பார்த்துருப்போம். உது செய்கிற இடத்துக்கு பக்கத்தில் பீஸா போகிற இடத்துல என்ன பண்ணுவாங்க, செங்கலை கொட்டி வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன பீஸா. இதன் மூலமாக சுத்தத்தை பெறக்கூடிய வழிமுறைகள் நமக்கு தெரியும். தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்பட்ட தனியாக வாங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். அது கல்லின் மூலமாக பெறக்கூடியது. பதனிடப்பட்ட தோலின் மூலமாகவும் அந்த நஜீஸை நம்ம நீக்குவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இதன் மூலமாக நம்ம உடம்பு சுத்தமாகும். ஆனால் இபாதத்துக்கு தேவையான சுத்தங்கள் பெற முடியுமானா இந்த கல்லை கொண்டும் இந்த பதனிடப்பட்ட தோலை கொண்டும் நாம் பெற முடியாது. அப்போ இந்த தண்ணீர், அது எப்படிப்பட்ட தண்ணீர்களெலாம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணீர் என்று பார்த்தோம்னா அதில் மாவுல் முத்தலக் என்று சொல்லப்படக்கூடிய பொதுவான தண்ணீர்,
எதுவெல்லாம் பார்ப்பதற்கு மனிதனுடைய செயல்பாடுகள் இல்லாமல் எதுவெல்லாம் பொதுவான தண்ணீராக கிடைக்குமோ அதை கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும், சுத்தத்தை பெற முடியும். அதில் முதல் வகையாக மாவு சமா, வானத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நீர், அதாவது மழையின் மூலமாக கிடைக்கக்கூடிய. இரண்டாவது விஷயமாக மாவுன் நஹார், அதாவது ஆறுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீர்கள், ஓடக்கூடிய ஆறுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீர். மூன்றாவது விஷயமாக மாவுல் பிர், கிணற்று நீர். நம்ம கிணத்துல இறைச்சி நம்ம பயன்படுத்துகிறோம், இல்லை கிணத்துல ஒரு மோட்டரை வச்சு அதிலேருந்து ஒரு ஓசை கொடுத்து அதில் பயன்படுத்தணும்னா தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்து மாவுல் ஐன், ஊற்றுகள் இருந்து கிடைக்கக்கூடிய நீர். ஊற்றுனா இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், சின்ன ஒரு இடம் தான் இருக்கும், அதுக்குள்ளே ஊற்று இருக்கும். இல்லை மலை பிரதேசத்துக்கு போயிருப்போம், அங்கே பாறைகளுக்கு நடுவில் என்ன பண்ணுவோம், ஊற்று வெளிப்படும், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நீர், அதை வச்சு நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து மாவுல் பஹர், நம்ம கடலுக்கு போகிறோம், பீச்சுக்கு போகிறோம், அந்த நேரத்தில் தொழுகையோடைய நேரம் வருது, சுற்றி பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம், நல்ல தண்ணி எங்கேயுமே கிடைக்காது, ஆனால் உப்பு தண்ணியாக இருக்கும். இதில் இந்த தண்ணியில் நம்ம உது செய்யலாமா, செய்ய முடியாதா, செஞ்சால் கூடுமா என்ற அந்த சந்தேகத்துக்கு இடமில்லை. தாராளமாக இதில் நம்ம குளிப்பையும் நிறைவேற்றலாம், உதுவையும் நம்ம நிறைவேற்றிக்கலாம். அதே போல் ஆறாவது விஷயமாக பனிக்கட்டியிலிருந்து வந்து அந்த நீர், அதாவது ஐஸ் கட்டி இருக்குல்ல, ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஐஸ் ஆக்கி வச்சுருக்கோம், அந்த தண்ணியை என்ன பண்ணுறோம், அதுலேருந்து உருகி வரக்கூடிய தண்ணீர்களை பயன்படுத்திக்கலாம். அடுத்து பனித்துளி, பனிப்பிரதேசங்களில் வரக்கூடிய அந்த பனித்துளி இருக்குல்ல, அது எல்லாமே சேகரித்து நம்ம உதவி செய்யலாமான்னு தாராளமாக செய்யலாம். இது எல்லாமே பொதுவாக இருக்கக்கூடிய தண்ணீர்கள், இதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், சுத்தத்தை பெற முடியும். இது மொத்தம் எத்தனை வகை இருக்குது, 7 வகை இருக்குது. இந்த மாவுல் முத்துலக், பொதுவான தண்ணீர் என்பது 7 வகை. முதலாவது விஷயம் என்னது, மாவு சமா என்று சொல்லக்கூடிய வானத்திலிருந்து மழையாக பொழியக்கூடிய நீர். ரெண்டாவது விஷயமாக ஆற்று நீர், ஓடக்கூடிய ஆற்று நீர். மூன்றாவது விஷயமாக கிணற்றிலிருந்து கிடைக்கப்படக்கூடிய நீர். நான்காவது விஷயமாக ஐன், மாவுல் ஐன் என்று சொல்லப்படக்கூடிய ஊற்று நீர், ஊற்றுகளிலிருந்து இப்போ சுனை நீர்னு சொல்லுவாங்க, நம்ம கிராமப்புறத்தில் பார்த்தோம்னா அந்த மலை அடிவாரத்தில் சுனை நீர்னு சொல்லுவாங்க, அந்த நீர்களை பயன்படுத்திக்கலாம். அடுத்து மாவுல் பஹர் என்று சொல்லப்படக்கூடிய கடலுடைய நீர். அடுத்து ஆறாவது விஷயமாக மாவுன் தாப மினல் சல்ஜ், அதாவது ஐஸ் கட்டியிலேருந்து கிடைக்கக்கூடிய நீர். அடுத்து மாவு தாப மினல் பர்த், அதாவது பனித்துளியிலிருந்து அதை சேகரித்து இல்லை அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நீர். இதை நம்ம தாராளமாக குளிப்பிற்கும் சரி நம்ம உதுவுக்கும் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் இந்த தண்ணீர்களில் இன்னும் சில சட்டங்கள் இருக்குது. இது தொடர் வீடியோக்களாக இன்ஷா அல்லாஹ் வெளிவரும். இதில் இருக்கக்கூடிய மசாயல்கள் வரும். இப்போ எந்தெந்த தண்ணிகளை பயன்படுத்தலாம், எந்தெந்த தண்ணியை பயன்படுத்த முடியாது. உதாரணமாக ஒரு தண்ணி இருக்குது, அதில் வந்து கோழியோ பூனையோ வந்து வாய் வச்சிருச்சு, இந்த தண்ணியை பயன்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம அது விஷயமாக செய்யப்படக்கூடிய ஆய்வுகள், அதனுடைய ஃபத்வாக்களை இன்ஷா அல்லாஹ் இதில் தொடர்படியாக வரும். பின்வருமாறு அதனுடைய வீடியோக்கள் எல்லாமே வெளிவரும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.